ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாருடைய அவங்க சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு தரமான ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி மூவி தான் பார்க்க போகிறோம். அதாவது படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஸ்க்ரீனோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெயினில் ஒரு கொலை ஒன்று நடக்குது. அதை காமிக்கிறாங்க. யார் பண்ணுறா அப்படின்றத ரிவீல் பண்ணாமல் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. அடுத்த கட்டத்துக்கு போகும்போது ஹீரோவை இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. ஹீரோ யார் அப்படின்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர். சரியான ஒரு பேரை நிலநாட்டணும், ஒரு பெரிய இடத்துல வேலை செய்யணும்னு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவர் சிட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபோட்டோஸ் எதையாவது ஒன்று எடுத்து நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி சிட்டி லைஃப்பை ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு போயிட்டுருக்காரு. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு, ஒரு கம்பெனியில் கொண்டு போய் கொடுக்குறாரு. அங்கே செலக்ட் ஆகலை, ரிஜெக்ட் ஆகிறாரு. இதுக்கடையில் அவரோட காதலி இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து வாழ்கிறாங்க. அவங்க காதலியோட ரிலேட்டிவ் மூலமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு இடத்துக்கு ஒரு இன்டர்வியூ போகிறாரு. செலக்ட் ஆகலை. இவரோடைய லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு. அந்த இன்டர்வியூ போன இடத்துல என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்னை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை நீ எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவரும் அந்த சிட்டியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு பக்கமாக ஃபோட்டோவை தேடி அலைகிறாரு. அப்படி ஒரு கட்டத்தில் ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போது ஒரு பொண்ணை ஒரு 3 ஜென்ஸ் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறாரு. அவர் ஃபோட்டோ எடுக்கிறத தெரிஞ்சு மிரட்டுறதுக்கு வராங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சிசிடிவி கேமராவை காமிச்சு இதில் நீ மாட்டிக்குவ அப்படின்னு சொல்லி சமாளித்து அந்த பொண்ணை சேவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணை சேவ் பண்ண பின்னாடி இந்த 3 பேர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவர் அங்கேயே நின்றுட்டுருக்காரு. அந்த பொண்ணு அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் வரக்கூடிய கடைசி ட்ரெயினில் ஏறலான்னு போகிறாங்க. ஏறுறதுக்கு முன்னாடி இவரை பார்க்குறாங்க. அதுக்கு அங்குள்ள ட்ரெயினோட டோர் க்ளோஸ் ஆகுது. அப்போது ஒருத்தர் டோரை ஹோல்ட் பண்ணி நிறுத்துறாரு. அவரோட கை மட்டும்தான் தெரியுது. அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்மைலை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் நியூஸ் பேப்பரில் பார்த்தா அந்த பொண்ணு ஒரு மாடலு. அந்த பொண்ணு அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. இவர் அதை பார்த்துட்டு ஒரே ஷாக்கிங். இவர் அடுத்த நாள் சிட்டியில் ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படி போகும்போது ஒரு ஆளை கேப்சர் பண்ணுறாரு. அவர் நடந்து போகிறது வரதெல்லாம் கேப்சர் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் அந்த ஆள் நடந்து போகும்போது இவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. அவரை ஃபாலோ பண்ணுறது அவருக்கு தெரிஞ்சுது. அதனால் இவரை மிரட்டி வர்றாரு. அவரோட கையில் ஒரு மோதிரத்தை பார்க்குறாரு. அடுத்த நாள் இவர் அவரோட எடுத்த ஃபோட்டோவையெல்லாம் நெகட்டிவ்லேருந்து இது பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த ரிங்கை அவர் யோசிச்சு பார்க்குறாரு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஆள் மேலே இவருக்கு ஒரு சந்தேகம் வருது ஹீரோவுக்கு. ஸோ ரெகுலராக அந்த ஆளை இவர் ஃபாலோ பண்ணுறாரு. ஃபாலோ பண்ணுறதுல என்ன தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, இந்த ஆள் ஒரு கொடூரமான ஆள். இந்த ஆளுக்கும் இந்த காணாமல் போகிறவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அவனை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறாரு. ஃபாலோ பண்ணி அவன் தான் ட்ரெயினில் நடக்கக்கூடிய எல்லா கொலைகளையும் பண்ணுறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. அதாவது அவனோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ரெகுலராக ஒரு மீட் கம்பெனிக்கு வேலைக்கு போகக்கூடிய ஆள் டியூட்டி கிளம்பி வரான். சைலண்ட்டாக வரான். வரும்போதே ஒரு பெரிய ஹேமர் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வரான். டியூட்டி முடிச்சுட்டு மெட்ரோ ஸ்டேஷனில் போய் உட்காந்துருக்கான். கடைசி ட்ரெயின் வர வரைக்கும் அந்த ஸ்டேஷன்லேயே தான் உட்காந்துருக்கான். கடைசி ட்ரெயினில் ஏறுறான். கடைசி ட்ரெயினில் ஏறும்போது அவன் ஏறக்கூடிய அந்த கம்பார்ட்மெண்ட்டில் யார் இருக்கா என்னன்றதை வாட்ச் பண்ணுறான். வேறு கம்பார்ட்மெண்ட்டில் யாராவது இருக்காங்களா இல்லையான்னு வாட்ச் பண்ணுறான். வாட்ச் பண்ணிவிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டில் கடைசியாக யார் உட்காந்துருக்காங்களோ அவங்கள கொண்டாடுறான். அவங்கள கொல்ற சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். சில விஷயங்கள் வில்லனை காட்டும் போதும் காட்டுவாங்க, கொல்ற சீனையும் காட்டுவாங்க. பயங்கரமாக இருக்கும். என்னடா இவ்வளோ கொடுமையாக கொலை பண்ணுறானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கொலைகளை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்றத இவர் முயற்சி பண்ணுறாரு. இதனால் போகக்கூடாது அப்படின்றத அவங்களோட லவ்வரும் தடுக்க பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் முடியல. இவர் அந்த ட்ரெயினில் கடைசியாக போய் நம்ம அவனை கண்டுபிடிச்சி அவனை கொன்னாகணும் அப்படின்ற ஒரு முடிவில் போகிறாரு. இதுக்கிடையில் என்ன ஆகுது அப்படின்னா, அவரோட லவ்வரும் ரிலேட்டிவும் இந்த வில்லனை கண்டுபிடிக்க அவங்க வீட்டுக்கே போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை போலீஸ்கிட்டையும் போய் அந்த ஹீரோயின் சொல்கிறாங்க. போலீஸ் அதை நம்பலை. ஒரு கட்டத்தில் இவங்க அந்த ட்ரெயினுக்குள்ளேயும் போய் அவனை பார்த்தே ஆகணுன்ற முடிவில் 2 பேரும் கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் ஒரு பக்கம் வந்துடுறாரு, ஹீரோயினும் ஒரு பக்கம் வந்துடுறாங்க. ஸோ இதுக்கிடையில் ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, ஹீரோ வில்லனை முடிச்சு கட்டினாரா இல்லையா அப்படின்றத கொண்டு போயிருக்காங்க. இவர் ஏன் இந்த கொலைகளை பண்ணுறாருன்றத ஒரு ஹாரராக கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி மூவி தாங்க. ஏன்னா கிளைமேக்ஸ் ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இது நடந்தது அப்படின்றத நமக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வருவாங்க. அதை கொண்டு வரும்போது நமக்கே என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும். ஸோ ஹீரோவோட ஆக்டிங் வைஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. மோரோவர் வில்லன் தான் இந்த படத்துக்கு உயிரை கொடுத்துருக்காரு. ஏன்னா அவரோட ஆக்டிங்கில் தான் இந்த படமே இருக்குது. படம் முழுக்க வில்லன் பேசவே மாட்டார். அதுக்கான காரணம் என்னன்றதையும் கிளைமேக்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ வில்லன் ஏன் அப்படி ஆகிறாரு, வில்லன் எல்லாரையும் கொன்று அந்த ட்ரெயின்லேயே வச்சு கொண்டு போகிறதுக்கான காரணம் என்ன, இவர் மீட் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறதுக்கும் அந்த ட்ரெயினில் இவர் எல்லாத்தையும் கொல்றதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது
அப்படின்றத கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிக்கிறாங்க. அது என்னன்னு நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தோட பெயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மிட் நைட் மீட் ட்ரெயின். 2008 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு தரமான ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி தான் இந்த மூவி. முடிஞ்சால் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.